بني الإسلام على خمسة أركان நோக்கத்தை சொல்லித் தருகிறது. எனவே ஆணுக்கு வித்தியாசமான முறையில், பெண்ணுக்கு வித்தியாசமான முறையில் இந்த குர்ஆன் சுன்னா எங்களுக்கு ஆடை பற்றி அழகான வரைவிலக்கணை சொல்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலே கூடுதலாக கொஞ்சம் பேசுகிற விடயமும் தான், பேச வேண்டிய விடயமும் தான் பெண்களுடைய ஆடை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களாக இருக்கிற நாம், ஒரு பெண்ணுக்கு சகோதரராக இருக்கிற நாம், ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருக்கிற நாம் பெண்ணினுடைய ஆடை விடயத்தில் பூர்த்தியான அறிவு எங்களுக்கு தேவை. இந்த ஆடையில் ஏற்படுகின்ற சீர்குலைவு வாலிபர்களை மாத்திரம் சின்னாபின்னமாக்கவில்லை, அல்லது குறித்த வயது வந்தவர்களுக்கு மாத்திரம் அதை சீர்குலைக்கவில்லை. பெண்களுடைய ஆடையில் இருக்கின்ற படுமோசமான கவர்ச்சிகளும், மார்க்கம் அனுமதிக்காத அந்த ஆடை அணியும் முறையும், வயது முத்திய, வயது போன, தலை பழுத்த அப்படியாப்பட்டவர்களை கூட அவர்களுடைய வலையிலே, அவர்களுடைய அந்த கவர்ச்சி என்கின்ற படுமோசமான விடயத்தில் ஆள் கொண்டு விடுகிறது, மாட்டிக்கொள்கிறார்கள். எத்தனையோ விடயங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவேதான் குர்ஆன் சரிசமனாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனது அந்த அவயங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், அவங்களோட அங்க அவயங்களை அவங்க பாதுகாத்து கொள்ளணும். வக்குல்லில் மோமினாத், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்க, யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. அவங்களும் பார்வையை தாழ்த்தணும், அங்க அவயங்களை பாதுகாக்கணும். எது கூடாது இது ஏழும். நாங்கள் அணிகிற இந்த ஆடை கூடாகத்தான் இதனை பூர்த்தியாக செய்யலாம்.